மிதுனராசி நேயர்களே, இந்த மகர சங்கராந்தி பலன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்பவும் கவனமா இருக்கணும். அதுலயும் இந்த மிதுன ராசியில பிறந்த குழந்தைகள் 1 வயது முதல் 7 வயது வரை பிறந்த குழந்தை கூட எடுத்துக்கலாம். 7 வயது வரைக்கும் மிகவும் கவனமா இருக்கணும். இந்த 7 வயசு வரைக்கும் தான் பாலாரிஷ்டம் சொல்லக்கூடிய அந்த தோஷம் இருக்கிறது. அப்ப கவனமா இருக்கணும். உடல்நலையில பார்த்துக்கணும், உணவு விஷயத்துல பார்த்துக்கணும், எல்லாமே கவனமா பார்க்கணும். அப்ப இதை யாருக்கு சொல்றேன்? இந்த குழந்தை பெற்ற பெற்றோர்கள் தான் சொல்றேன். அது கவனமா கேட்டுக்கணும். அடுத்ததாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்வது ஒன்றாக இருக்கும், செய்வது ஒன்றாக இருக்கும். அப்ப என்னாச்சு? டபுள் மைண்டடு. அப்போ 2 விதமான எண்ணங்களை இந்த காலகட்டத்திலே அவர்கள் நிகழ்த்தி வருவார்கள். அப்ப என்ன பண்ணணும்? அவங்க சொல்றது ஒண்ணா இருக்கும், செய்யறது ஒண்ணா இருக்கும். அதுல விமர்சிக்கப்படுவார்கள். அப்ப என்ன பண்ணணும்? சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கணும். அதை நீங்க பாத்துக்கணும் தானே? நீங்க கண்டிப்பா பாத்துப்பீங்க. அப்பதான் நீங்க நல்லா வர போறீங்க. அதுல என்ன சந்தேகம்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மிதுனராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமான பலன் நடக்க போகுது. அது எந்த வகைன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள். நல்லா யோசிச்சு, நல்ல மூளையை போட்டு கசக்கி சொன்னாப்பா, நல்லா இருந்ததுப்பா, சக்சஸ் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி செய்யணும். அது மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதுல வெற்றி பெறுவீங்க. அடுத்ததாக உடம்புல நோய் நொடி வேணும் இல்லையா? அது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும். அதுல அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட வகையிலே, அடுத்ததாக இதயம், ரத்த ஓட்டம் சொல்லுவது இல்லையா? அது அந்த வகையில ஓட்டங்கள், ரத்த ஓட்டம் சொல்லுவாங்க இல்லையா? பிளட் சர்க்குலேஷன், இந்த 2 வகையில நீங்க பார்த்துக்கணும். மூச்சு சம்பந்தப்பட்ட வகையும், ரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட வகையும், இந்த 2 வகையிலையுமே நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, கவனமா இருந்தீங்கன்னா அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. அடுத்ததாக மிதுனராசிக்காரர்களுக்கு முக்கியமான பதவிகள் கிட்டும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா பதவி வந்துடும், பொறுப்பு வந்துடும், பதவி வந்துடும், ரெண்டுமே ஒண்ணுதான். அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன பண்ணுவாங்க? சில பேர் பதவி கொடுத்துட்டு அவங்களே இறக்கி விட்டுருவாங்க. மற்றவங்களால கேட்டு இறக்கி விட்டுருவாங்க. அதை நீங்க கவனமா இருக்கணும். புரிஞ்சுட்டீங்க தானே? அதனால இப்படியும் கவனமா இருக்கணும் இந்த விஷயத்திலும். அடுத்ததாக நீங்க அந்த புதன் அம்சமான பெருமாளை வணங்கி வழிபட்டு வரணும். ஸ்ரீதேவி, பூதேவி 2 பேரும் இருப்பாங்க கூட. அப்படிப்பட்ட பெருமாளை தான் வணங்கணும். தனிப்பட்ட கிருஷ்ணரையோ, பெருமாளையோ, கண்ணனையோ வணங்கலாம். ஆனால் அதிகமாக வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி, பூதேவி சமேத பெருமாள். இவரை நீங்க விடக்கூடாது. 2 மனைவி இருக்கக்கூடிய அந்த பெருமாளை வழிபட்டு வரணும். தொடர்ந்து வழிபட்டு வரணும். அது மட்டும் இல்ல, அடிக்கடி அனாதாசனம் போகணும். அனாதை குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து வந்தீங்கன்னாக்கா, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலெல்லாம் குறைஞ்சு கண்டிப்பா நற்பலன் ஏற்படும் சொல்லி, முக்கியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுல உங்களுக்கு கவனமா இருக்கணும். உடம்பு பற்றிய விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். பதவி, பொறுப்பு வந்தாலும் அது தக்க வரிசையிலும் கவனமா இருக்கணும். யோசித்து செயல்படணும். இதெல்லாம் பட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க தான் நிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ப நீங்க உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சு எல்லா வகையிலையும் உயரப் போகிறேன்னு சொல்லி, எல்லா நலம் பெற்று நீங்க வாழணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.